வணக்கம். ஹாரிக்ஸ் வழங்கும் இணையவன் நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சாமியா மற்றும் அருண்கர் காலை வணக்கம். அருண் காலை வணக்கம். இருங்க, வணக்கம்லாம் இருக்கட்டும். என்ன நீங்க ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னங்க கரெக்டா வந்து உட்கார்ந்துருக்கேன், நீங்க வணக்கம் சொன்னா வணக்கம்லாம் சொல்றேன். அதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க். ப்ரீ ப்ரொடக்ஷன் வாக்கா எல்லாமே கரெக்டா இருக்கே, அப்புறம் என்ன? உங்க காஸ்டியூமை பாருங்க, என் காஸ்டியூமை பாருங்க. ஏன் உங்க காஸ்டியூம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அப்படிங்களா? உங்க காஸ்டியூம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ப்ளூ அப்படிங்கிறது தானே கான்செப்ட். நம்ம ரெண்டு பேரும் ப்ளூல தானே. ஆமா, இது ப்ளூ தானே. ஆஹா, கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு. அதனால வந்து தடைக்கு வந்து நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Dress in Blue Day. Dress in Blue Day வா? Dress in Blue Day ஓகே. ஆனா கோலன் கேன்சர் டே தானே இன்னைக்கு. ரெண்டுமே வந்து சிமிலர் தான். அதாவது இன்னைக்கு கோலன் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு, அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து ப்ளூ அப்படிங்கிறது தான் கலர் ஸ்கீம். நீங்க மாண்டசரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி Dress பண்ணிட்டு வந்திருக்கோன்னு நினைச்சேன் நானே. ஏதோ ப்ளூ மாதிரி விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. நவீன் பாலாஜி கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் கத்துக்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு வியாதின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சளி, ஆஸ்துமா, சைனஸ், இந்த மாதிரி பாதிப்புகள். அதுவும் குறிப்பாக ஆஸ்துமா. இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது மூச்சு விட முடியாது, மார்புல வலிகள் தாங்க முடியாது. இரவு நேரங்களில், குறிப்பாக விடியற்காலை நேரங்களில் 3 மணி, விடியற்காலம் 3 மணிலிருந்து காலையில் 5-6 மணி வரைக்கும் அவர்களால் வந்து தூங்க முடியாத ஒரு நிலை, இறுக்கமான ஒரு நிலை, மார்புல படபடப்பு, பயம், தேவையில்லாத கோபம், இந்த மாதிரி உணர்ச்சிகள், இது எல்லாமே ஏற்படுவதை பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், மலச்சிக்கல், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கேஸ்ட்ரிக்கு, நெஞ்செரிச்சல், சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சுக்குள்ளேயே இருக்கும். இந்த இடத்துல வந்து தொண்டைகளில் வலிகள் ஏற்படுவது, பேச முடியாமல் ஏற்படுவது, மூக்கை வந்து நல்லா அடைச்சிக்கும், சுவாசிக்க முடியாது, கண்கள் எரிச்சல், முகத்தில் கருமை படிவது, யூரின் போகிறதில் வந்து சிரமங்கள் ஏற்படுவது, கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட மூச்சு அதிகமாக வாங்கிறது, இந்த மாதிரி பாதிப்புகள் நிறைய இருக்கும். இதை எளிமையாக இன்றைக்கு நம்முடைய மாற்று மருத்துவத்தில் எளிமையாக குணப்படுத்தக்கூடிய இயற்கை மருத்துவத்தில் முறைகளை நமது முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் வில்வ மரம், நம்முடைய சிவன் கோயில்களில் நீங்கள் அதை மரத்தை பார்க்கலாம். மிக அற்புதமான ஒரு மரம் அது. இந்த வில்வ மரத்தினுடைய இலைகளை ஒரு 10 இலை எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 மிளகை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே வாயில் போடுங்க. அப்படியே வாயில் போட்டுட்டு நன்றாக மென்று சூ பண்ணுங்க. நல்லா சூ பண்ணி அப்படியே அந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குற மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. நல்லதொரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். துளசி இலை, துளசி இலை வந்து இந்த சளியை போக்குவதில் நமக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். ஸோ துளசி இலையை ஒரு 10லேருந்து ஒரு 15 இலையை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சளை போடுங்க. நல்லா மிக்சியில் நன்றாக அடிச்சிட்டு சாறு எடுத்துட்டு அதை தினந்தோறும் ஒரு 50 மில்லியிலிருந்து ஒரு 100 மில்லி வரைக்கும் அதை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றிலை சாறு, வெற்றிலை 2 வெத்தலை இருக்குது. வெள்ளை வெத்தலைன்னு சொல்லுவோம், நாம் கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலை சாறு, கருப்பு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெற்றிலை சாரோடு கொஞ்சம் மிளகு பொடியை நாம் சேர்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து லேசாக சூடு செஞ்சுட்டு
அதை ஒரு 50 மில்லியிலிருந்து ஒரு 100 மில்லி குடித்து வரும் பொழுது நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா சாதாரணமாக வெற்றிலை எடுத்துக்கொண்டு அதில் 5 மிளகாய் வச்சுட்டு 5 மிளகு இல்லை மிளகாய் கிடையாது மிளகு 5 மிளகாய் வச்சுட்டு நன்றாக மென்று நீங்கள் சூ பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த மூச்சு திணறல் அப்படிங்கிற பாதிப்பிலிருந்து சளிகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும். பூண்டு இருக்குது இல்லைங்களா, பூண்டு வந்து மிக அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல பூண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பூண்டு நமக்கு வேண்டாம். நம்முடைய நாட்டு பூண்டு எடுத்துக்கோங்க. நாட்டு பூண்டு எடுத்துட்டு அந்த பூண்டை வந்து பசும் பால், நான் சொல்கிறது பாக்கெட் பால் வாங்கிடாதீங்க, பசும் பாலை வாங்கிட்டு இந்த பூண்டையும் அதில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 பல் பூண்டு அதை போட்டுட்டு நல்லா பாலில் ஒரு கரண்டியில் பாலை ஊற்றிட்டு அதில் அதை போட்டுட்டு அதை நன்றாக வேக வைங்க. வேக வச்சுட்டு அந்த வெங்காயத்தையும் அந்த பூண்டையும் இரவு படுக்கும் பொழுது அதை நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது நல்லதொரு பலன் கிடைக்கும். இரவு படுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பீஸ் தேங்காய், பச்சை தேங்காய் நன்றாக மென்று நீங்கள் சாப்பிட வேண்டும். நன்றாக மென்று நீங்கள் சாப்பிடும் பொழுது நல்லதொரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பழங்களில் சீத்தா பழம்னு ஒரு பழம் இருக்குது. மிக அற்புதமான பழம். இந்த சளி தொந்தரவை முற்றிலுமாக நமக்கு சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இந்த சீத்தாப்பழம். ஸோ உங்கள் உணவில் சீத்தாப்பழத்தை மிக அதிகமாக நீங்கள் சாப்பிடணும். சீத்தாப்பழம் சாப்பிடும் பொழுது ஆரம்பங்களில் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது சளி பிடிக்கலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய சளிகளை வெளியேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு அது வெளியேற்றும், அவ்வளவுதான். ஸோ சீத்தாப்பழங்கிறது மிக ஒரு அற்புதமான ஒரு உணவு. அதே மாதிரி உங்கள் உணவில் மஞ்சள், நீங்கள் வந்து நீங்கள் சாம்பார் வச்சாலும் சரி, எது நீங்கள் செஞ்சாலுமே மஞ்சள் பொடியை நீங்கள் மிக அதிகமாக சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடியை சேர்த்துக்கும் பொழுது சளியிலிருந்து உங்களால் முற்றிலுமாக விடுபட முடியும். கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன குறிப்புகளை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்பது இடுப்பு வலி, முதுகு வலி. ஃபர்ஸ்டே வந்து டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஆன் த வேல இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு குட்டி பிரேக் தான், முடிச்சுட்டு உடனே வந்துடலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வைக்கிங். வெல்கம் பேக். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சி. இந்த காலை வேலையில பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் குரு. ஸோ காலை வேலை அதுக்கான ஒரு சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, முதல்ல வந்து தியானம், முத்திரைகள். ஸோ அதை சொல்லக்கூடிய இனியவை இன்று அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் வந்து தியானம், முத்திரை அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய தடவை வந்து பேசியிருக்கோம். அது ஒரு முக்கியத்துவம் பத்தி. ஆனா ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, அது விட்டு கொடுக்கவே முடியாது. ஸோ வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கழுத்து எலும்பை பற்றிய ஒரு நோய்க்கான தேர்வு. இந்த நோய்க்கான காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அறிகுறிகள் அப்படின்றது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நோய் நம்மளுடைய சித்த மருத்துவ பிரிவுகளில் சித்தர்கள் எப்படி குறித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, வாத நோயில் ஒரு நோயாகத்தான் இதை குறித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது வாத நோயில் வந்து மொத்தம் 80 வகையான நோய் இருக்குது. அதில் ஒரு வாதம் வந்து சகனவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கழுத்து எலும்பு தேய்மானத்தினால் ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து கழுத்தில் வந்து ஒரு விதமான இறுக்கம் இருக்கும். கழுத்து வலது பக்கம் இடது பக்கம் திருப்பும்போது ஒரு விதமான சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கழுத்து மேலேயும் கீழேயும் தூக்கும்போது தோள்பட்டை எல்லாமே இறுக்கமாக இருக்கும். அடுத்தது கைகளில் வந்து மரத்து போகும். இந்த விரல் நுனிகள் எல்லாமே ஒரு விதமான பஞ்சை தொட்டது போல் இருக்கும். இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதுகெலும்பில் கீழே பரவி, ஏன்னா முதுகெலும்பில் மொத்தம் 33 எலும்புகளில் கழுத்து எலும்புகள் அப்படின்றது கழுத்து எலும்பு பூட்டிலிருந்து T1 அப்படின்னு சொல்லக்கூடிய தொராசிக் போன்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் 7 எலும்புகளில் 5 எலும்புகளில் வரக்கூடிய வலிகளும் இந்த நரம்பு அழுத்தங்களும் சதைகளினுடைய திரட்சியுமே வந்து இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் இருக்குது. கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்ற இந்த சகனவாதத்துக்கு நம்ம வந்து என்னென்ன முத்திரைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா 3 முத்திரைகளை செய்யலாம். முதல் முத்திரை என்ன அப்படின்னா ஆபி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை, இரண்டாவது பறவைக்கூடு முத்திரை, மூன்றாவது பிராணவாயு முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து செய்ய வேண்டும். முதல்ல வந்து ஆபி முத்திரை. பாருங்கள், உங்களுடைய கை விரல்களில் வணக்கம் வைங்க. இந்த வணக்கம் வச்சு
ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் உள்பக்கமாக இப்படி திருப்பி வைக்கணும். பெருவிரல் வந்து 2 விரலும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வணக்கம் வச்சு உங்களுடைய மணிக்கட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இடம் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட வேண்டும். பாருங்கள் இப்படி. இப்போ இந்த ஆள்காட்டி விரலை வந்து சற்று அழுத்தமாக இப்படி இழுத்து பிடிக்க வேண்டும். இது வந்து ஆபி முத்திரை இந்த மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் பாருங்கள். வணக்கம் வைங்க. ஆள்காட்டி விரலை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. சுண்டு விரலை உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. உள்ளங்கையில் தொடுற அளவுக்கு வந்துடணும். பெருவிரலை வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்துட்டு ஆள்காட்டி விரலை வந்து அப்படி பிடிச்சி உள்பக்கமாக லேசாக இழுக்க வேண்டும். அப்படி பிடிச்சி இப்படி உள்பக்கமாக அப்படி லேசாக இழுக்கணும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ஆபி முத்திரை. இது வந்து 20 நிமிடம் செய்ய வேண்டும். முதல் முத்திரையாக செய்யுங்கள். கழுத்து எலும்பு தேய்மானத்திற்கான முதல் முத்திரை இது. இரண்டாவது முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் இப்படி கோர்த்துக்கிறீங்க. கோர்த்துட்டு கையை வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்படி முன்னாடி நீட்டிடுறீங்க. முழங்கை மடங்காமல் இருக்க வேண்டும். இப்படி திருப்பணும். திருப்பி முழங்கை மடங்காமல் இப்படி இருக்கணும். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய நுணுக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சுண்டு விரல் 2 ஒன்றை ஒன்று தொட்டிருக்கணும் நுனியில். பெருவிரல் 2 ஒன்றை ஒன்று தொட்டிருக்க வேண்டும். அதாவது 2 முக்கோணங்களை உருவாக்க வேண்டும். பெருவிரலில் ஒரு முக்கோணமும் சுண்டு விரலில் ஒரு முக்கோணமும் நம்ம வந்து உருவாக்கணும். முழங்கை மடங்கக்கூடாது. இது வந்து முடிந்த வரைக்கும் வந்து இப்படி நேராக வச்சுருக்கணும். இது எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னா 20 நிமிடம் செய்ய வேண்டும். இது செய்யும்போது கை வலிக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி கையை கீழே ஊண்டிக்கலாம். அந்த மாதிரி கையை இப்படி தரையில் இப்படி வச்சுக்கலாம். 20 நிமிடம் வந்து இதே மாதிரி வச்சுருக்கணும். அதற்கு அடுத்தது 3வது முத்திரை பிராணவாயு முத்திரை. எப்படி செய்யணும்? உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் இப்படி வைக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரலின் நுனியோடு இப்படி தொட வேண்டும். நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். பாருங்கள், உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரலினுடைய அடியில் வைக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரலின் நுனியோடு தொட்டு நடுவிரலை மட்டும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். ஆகாயத்தன்மையை மட்டும் நீட்டி வச்சுருக்கணும். இது பிராணவாயு முத்திரை. எந்த விதமான வேலைகள் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலும் கழுத்துக்கு அதிகமான பளு கொடுக்கக்கூடிய வேலைகளாகத்தான் இருக்குது. உடம்பானது இந்த தலைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் சேர்க்கக்கூடிய பகுதி இந்த கழுத்து. அது இலகுவாக இருந்தால்தான் நம்மளுடைய உடம்பு முழுவதுமே ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு அறிகுறி. இந்த விஷயத்தை பற்றி தியானம் பண்ணி நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது, அதாவது காலன் கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி டாக்டர் ஐயப்பன் கிட்ட நான் கேட்கறதுக்காக ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை கேட்டு முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு கூட ஒரு மெயினாக இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மேலோட்டமான அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து, அதாவது மற்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா அதை பற்றி டோட்டலாக அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஸோ வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவைன நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாமியா மற்றும் வரன் கூட கோலன் கேன்சர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். புற்றுநோய் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து வேறு டாபிக்ஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இந்த கோலன் கேன்சர் அது சம்பந்தமான அவேர்னஸ் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய சென்டர் பார்ட் ஆஃப் த ஷோ இல்லையா? அந்த புற்றுநோய் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன்ஸ் அதில் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கோலன் கேன்சரும் ஒன்று அப்படிங்கிறனால அதை பற்றி வந்து பரவலாக நிறைய விஷயங்கள் தெரியாது. அது ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி டாக்டர் ஐயப்பன் ஆன்காலஜிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாரு. இஸ் ஃப்ரம் அப்போலோ and also from Kumaran Hospital. Thank you so much for coming, doctor. நமஸ்காரம். Thank you so much, sir. So முதல்ல வந்து கோலன் கேன்சர் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக அது என்னன்னு சொல்லுங்கள் சார். கோலன் கேன்சர் அப்படிங்கிறது வந்து பெருங்குடல். கோலன் அப்படின்றது பெருங்குடல் நம்ம உடம்புல இருக்கிறது. இதில் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஃபுல்லாக டைஜஷன் ஆன பிறகு அந்த மோஷன் சொல்கிறோம், வெளிக்கு சொல்கிறோம். வெளிக்கு போகிறது வந்து அந்த இடத்துல வந்து தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றது. இது வந்து பெருங்குடல். ஏன் பெருங்குடல் வந்ததுன்னா இதோட சிறுசாக இருக்கிற இன்னொரு குடல் பகுதியும் இருக்குது, அது பேர் சிறுங்குடல். இது வந்து பெருங்குடல். இதில் வரக்கூடிய ஒரு வகையான புற்றுநோயை தான் நம்ம கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். கேன்சர் அப்படிங்கிறது வந்து மெயினாக நார்மல் செல் வந்து எப்பயுமே வந்து டிவைட் ஆகிற சமயத்தில் ஒரு டிவிஷனுக்கு அப்புறம் நின்றுக்கும் அது. ஆனால் கேன்சர் என்ன ஆகும்னா டிவிஷன் ஆஃப் செல்ஸ் வந்து நிறைய அன்கண்ட்ரோல் டிவிஷன்ஸ் இருக்கும். நிறைய டிவிஷன் ஆன பிறகு அது பெரிய கட்டி மாதிரி ஆயிரும். அதை தான் வந்து நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம், புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். இது பெருங்குடலில் வர்றதுனால கோலன் கேன்சர் அப்படின்றது தான் அது பேர். ஸோ இதுக்கு வந்து நிறைய பல காரணங்கள் இருக்குது. வைத்திய முறைகளும் இப்போ நல்லா வந்திருக்கு. ஓகே சார், அதன் மெயினாக வரதுக்கு காரணம் வந்து ஃபுட் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இது வந்து பெருங்குடலில் வரதுனால அது வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற எக்ஸ்க்ரீஷன்லாம் ட்ராவல் பண்ணுற ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஃபுட் தான் இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்கா டாக்டர்? இல்லைனா அது வேறு என்னென்ன காரணங்கள்? இல்லை, காரணங்கள் பர்டிகுலர்னு எடுத்தோன்னா இது வரைக்கும்
ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தான் மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்களோ இல்லையா, இதுதான் காரணம் அப்படின்றது இன்னும் சொல்லப்படலை. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி டயட் ஹேபிட்ஸில் வந்து எப்படி டாக்டர் இதில் இதாகும்னா, பேசிக்காக டயட் ஹேபிட்ஸ்னு பேசுகிறப்ப வந்து ஃபேட்டி ஃபுட், ஃபைபர் டயட், இந்த 2 டயட்டை பற்றி பேசுவோம். அதுதான் வந்து யூஸ்வலாக குடல் கேன்சர் கூட கோலன் கேன்சர் கூட சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரு வகையான விஷயம். லோ ஃபைபர் ஹை ஃபேட் அப்படி இருந்ததென்றால் குடல் கேன்சர் வரலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால், ஃபைபர்ஸ் டயட் வந்து எப்பவுமே சாப்பிட்டோன்னா மோஷன் வந்து ரொம்ப நேரம் வந்து பெருங்குடலில் தங்கி இருக்காது. ஸோ தங்கி இல்லாமல் இருந்ததுன்னா கான்டாக்ட் பிட்வீன் த மோஷன், அதாவது வெளிக்கும் அந்த குடல் உடைய அந்த பகுதிக்கும் அந்த செல்ஸுக்கும் உரிய கான்டாக்ட் டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நிறையா ஃபைபர் டயட் இருந்ததுன்னா மோஷன் வந்து நிறையா வரும், வெளியில் போயிடும் உடனே. இந்த டிரான்சிட் டைம்னுவாங்க, அந்த இடத்துல எவ்வளோ நேரம் அது கான்டாக்ட் இருக்குமோ அந்த டைம் வந்து கம்மியாகிடும். ஃபைபர் டயட்டில் சீக்கிரமாக மோஷன் வெளியில் போயிடும். ஸோ அதனால நிறையா ஃபைபர் டயட் எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஃபேட் டயட், லோ ஃபேட்டாக இருக்கணும். அதுக்கு பதில் நிறையா ஃபேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே அப்ராடில் வந்து ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் மீட்டை தான் நிறைய சமயம் இந்த கோலன் கேன்சர் கூட வந்து சம்மந்தப்படுத்தி பேசுவோம். ரெட் மீட்னா நம்ம ரொம்ப சாதாரண விஷயத்த சொல்கிறதுனா, நம்ம நாட்டில் இந்த போர்க்கு, பீஃப் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ரெட் மீட் வகையான அளவு இருக்கும். ரெட் மீட்னா என்னென்னா, பார்க்குறப்ப அதாவது நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி வறுத்ததுக்கு அப்புறமும் சரி செவப்பாக இருக்கக்கூடாது. செவப்பாக இருந்தால் அது பேர் வந்து ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா வேறு ஏதாவது ஒரு மீட் இருக்கா டாக்டர்னு கேட்டால், எஸ், ஒயிட் மீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னா, அந்த ஃபிஷ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஃபிஷ்ஷு, சிக்கன்லேயும் ஒரு சில பகுதியை மட்டும்தான் ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி குக் பண்ணதுக்கு அப்புறமும் சரி பேல் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த போர்க்கு பீஃப்லலாம் வந்து மயோக்ளோபின் ஒரு கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது ரெட் மீட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கான்டாக்ட் ஃபேட் கண்டென்ட் வந்து அதுலேயும் ஜாஸ்தியாக இருக்கனால அதில் வந்து நம்ம வந்து கேன்சர் உற்பத்தி, குடல் கேன்சர் உற்பத்தி ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா அதில் மெட்டபாலிசம், அது நம்ம என்ன சாப்பிட்டாலும் கீழே அது வந்து மோஷனாக வந்துடுது. அது சாப்பிட்றப்போ அது டைஜஷன் ஆகக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சிலது வந்து குடலில் போய் பாதிக்கிறதுனால கேன்சர் வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே மாதிரியா வந்து குண்டாக இருக்கிறவங்க, ஸோ ஃபேட் கண்டென்ட் ஏற்கனவே அவங்களுக்கும் ஜாஸ்தியாக, அதுவும் வந்து இந்த காம்பினேஷன் வந்து மேல் பேஷண்ட்ஸ், ஆம்பளைங்க வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து குடல் கேன்சர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன். இதெல்லாம் வருமா டாக்டர், கண்டிப்பாக வருமானா அப்படின்ற கிடையாது, வரலாம். அந்த அப்சர்வ் பண்ணதில் வந்து ஜாஸ்தியாக அந்த சான்சஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் எடுக்கும்போது கொஞ்சம் அடல்ட்ஸ் ஓரியன்டான ஒரு டிசீஸாக இது இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஸோ எந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரியான நோய் வர்றதை வந்து பார்க்குறீங்க? ஜென்ரலாக கேன்சர் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலி ஓல்ட் ஏஜ் குரூப் தாங்க. ஸோ வயசானவங்களுக்கு வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா வயசானவங்களும் உடனே பயந்துணுன்ற அவசியம் இல்லை, வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, உடம்புல வந்து செல்ஸ் வந்து ஓவர் நைட்டாக எதுவுமே சேஞ்ச் ஆகிறது கிடையாது. அது பல வருடங்கள் ஆகித்தான் அது வந்து கேன்சர்ன்ற கட்டிக்கே ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் தான் இந்த சேஞ்சஸும் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த சேஞ்சஸினுடைய எஃபெக்ட் ஃபுல்லாக தெரியறதுக்கு வந்து அது வயசாகிடுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாம் இந்த குடல் கேன்சர்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே தான் நிறையா தெரிய வருது. ஆனால் சில சமயம் இது வந்து சில குடும்பத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெமிலியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஜெனட்டிக் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஏர்லியாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமாக கூட இருக்கா? இப்போ 100 குடல் கேன்சர் பேஷண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 95-96 பேர்த்துக்கு வந்து என்ன காரணம் தெரியாது. ஓகே, என்ன காரணம் தெரியாதுன்னா அது வந்து ஜெனட்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த 4% இருக்கு பாருங்க, அது வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, அவங்க தாத்தா, கொள்ளு தாத்தா யாருக்காவது அது இருந்திருக்கலாம். மினிமல் ரேஞ்ச், வெரி இது அவங்க தாத்தா யாருக்காவது இருந்தா அவங்ககிட்ட இருந்து இவங்களுக்கு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அசம்ஷன். அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து ஹை ரிஸ்க் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அவங்க சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணி இந்த சந்தேகத்தின் பார்வையோட செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி பண்ணோம்னா early ஸ்டேஜில் அந்த வியாதியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நீங்கள் சொன்னீங்க ஒரு ப்ராசஸில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிப்ளை ஆகி அது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 50 வயசு தான் அது வெளிப்படுது. ஆனால் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு 20 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், இல்லை 30 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு டாக்டரோ இல்லை அது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாதா டாக்டர்? ரைட், இது வந்து நீங்கள் இப்போ கேட்குறது வந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்ன்னு கேட்குறீங்க.
நிறைய நாட்டுங்களில் வெளிநாட்டுங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரீனிங் has become compulsory. certain countries வந்து இட் இஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன் வேரியஸ் அதர் திங்ஸ் we are not able to control that. எல்லாருக்கும் பண்ண முடியறதில்ல. அது என்னென்னா சிம்டம்ஸ்னு கேட்குறோம்ல, இது வர்றதுன்னா இதுக்கு சிம்டம்ஸ் இருக்குமே டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்போம். இந்த சிம்டம்ஸ் எப்போ தெரிய வருது அப்படின்னு சொன்னால் கட்டி பெருசானதுக்கப்புறம் தான் தெரியவே வருது. பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, பேஷண்ட் ட்ரபிள் கொடுக்குதுன்னு ஆஸ்பத்திரிக்கு வர்றதோ வந்து ஆரம்ப கட்டத்தில் கிடையாது, நடு கட்டத்தில் இல்லாட்டி கடைசி ஸ்டேஜில் தான் பேஷண்ட்ஸே வந்து இது சிம்டம்னு தெரிஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்த பிறகு தான் வர்றாங்க. ஆனால் முக்கால்வாசி சமயம் என்ன ஆகும்னா அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் சின்னதாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பேர் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறது தான் ஸ்க்ரீனிங். அதுக்கு சில டெஸ்ட்டுகள் வந்து குடல் கேன்சர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப காமனாக சொல்கிற போகிறது வந்து அந்த கொலனோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு வகையான சின்ன டியூப் மாதிரியாக இருக்கும். ஒரு மீட்டர் 1.5 மீட்டருக்கு இருக்கும் அந்த டியூப்பு. நம்ம விரல் சைஸுக்கு இருக்கும். அதை வந்து அந்த வெளிக்கு போகிற துவாரம் இருக்கு இல்லையா, துவாரம் வழியாக அதை உள்ளே போட்டு பார்த்தோன்னா அதில் வந்து டிப்பில் வந்து லைட் இருக்கும். ஸோ அந்த குடலுக்குள்ளே போயிட்டு எங்கெங்கெல்லாம் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் கேட்டிங்க இல்லையா பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு, நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை. அது பல வருடங்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் கிடையாது, 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரியா கணக்கில் சின்னதாக இருந்து அது வந்து சில சமயம் அது வந்து கேன்சராக மாறலாம். ஸோ அந்த சின்னதாக இருக்கிற சமயத்துலேயே அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது எதுக்கும் மாறுறதுக்கு முன்னாடியும் பிடிச்சிடலாம், எதுவும் அது அபாயகரமாக பேஷண்ட் முடியறதுக்கு முன்னாடி நம்ம பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இதில் ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் வந்து அந்த கொலோனோஸ்கோப்பி அப்படிங்கிற டெஸ்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கெனடியன் டாக்டர் சொல்லியிருக்காங்க கொலோனோஸ்கோப்பி டெஸ்ட் வந்து தவிர்த்துட்டு ஸ்டூல் டெஸ்ட்டே வந்து போதுமானது, இந்த டெஸ்ட் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் அந்த அளவுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். இது என்ன காரணத்துக்காக இப்படி சொல்லியிருக்கிறாங்க? சரி, கொலோனோஸ்கோப்பி அப்படின்றது எந்த ஒரு இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர், அதாவது பேஷண்ட் எதுக்காண்டி வரமாட்டேங்கிறாங்க முக்கால்வாசி பேர் டாக்டருங்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும். நம்ம வாட்டுக்கு அங்கே போனோன்னா ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். ரெண்டாவது பயம் வந்து போனால் நம்மளுக்கு கஷ்டப்படுற மாதிரியா, உடம்பு வலிக்கிற மாதிரியா ஏதாவது ஒன்று டெஸ்ட்டுகள் பண்ணிடுவாங்களோன்ற ரெண்டாவது பயம். இந்த ரெண்டுத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸும் நினைக்கிறோம். அப்போ தான் வந்து பேஷண்ட் கிட்ட ஏர்லி ஸ்டேஜில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காண்டி. இப்போ அல்டிமேட்டாக பேஷண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நான் சொன்ன இந்த 2 டெஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த மோஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஸ்டூல் டெஸ்ட்னு சொல்கிறீங்க, இன்னொன்று வந்து கொலோனோஸ்கோப்பின்னு சொல்கிறீங்க. இந்த ரெண்டுத்தில் வந்து ஈஸியர் திங் இஸ் மோஷன் டெஸ்ட். பட் நிறைய நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடியது வந்து கொலோனோஸ்கோப்பி. இதில் வந்து நிறையா ரிசர்ச் நடந்திருக்கு. அந்த கெனடியன் டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. கொலோனோஸ்கோப்பின்ற நான் முன்னாடி சொன்ன மாதிரியா ஒரு டியூப், அந்த டியூப்பில் வந்து பேஷண்ட்டினுடைய உடம்புக்குள்ளே, அதாவது வெளிக்கு போகிற துவாரத்துக்குள்ளே அந்த டியூப்பை ஃபுல்லாக விடுவோம். சில பேஷண்ட்கள் வந்து அந்த பயத்துலேயே அதை தாங்க மாட்டாங்க, வலிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் வந்து வேறு மாதிரியாக இருக்கும், இது ரொம்ப நம்மளை துன்புறுத்துகிற மாதிரியாக இருக்குமோ அந்த பயம் இருக்கும், அதனால் வரமாட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் பண்ண முடியாது பேஷண்ட்ஸை. சில பேஷண்ட்ஸ் அதே மீறி வந்து இது ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதையும் உண்மையாக்கிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, இது சாதாரண வகையான ஒரு மெத்தடு தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணிக்கிறாங்க. சில பேஷண்ட்ஸ் இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அந்த பேஷண்ட்ஸ் எப்படி நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது? அந்த பேஷண்ட்ஸை வந்து ஸ்டூல் டெஸ்ட் பண்ணுறோம். இதில் எதுனால ஸ்டூல் டெஸ்ட் பண்ணுறோன்னா, மோஷன் வர்ற சமயத்தில் மோஷன் கூட வந்து குடலில் அங்கே ஏதாவது ஒரு பெரிய கட்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கட்டி கூட வந்து அந்த கட்டியிலேருந்து செல்ஸ் உதிர்ந்துட்டுருக்கும், அந்த செல்ஸும் இந்த மோஷன் கூட வந்து கலந்து வரலாம். அது ஒரு வகையாரம். இன்னொன்று வந்து அந்த கட்டியிலேருந்து ரத்தம் விழுகலாம். சரி, நம்ம கையில் எங்கேயாவது ஒரு புண்ணு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த புண்ணை வந்து நம்ம இப்படியே கொஞ்சம் இது பண்ணோன்னா அதுலேருந்து அப்படியே ரத்தம் கசிவு இருக்கும். அதே மாதிரியா குடலுக்குள்ளே இருக்கிற புண்ணுகளையும் நம்ம அந்த வெளிக்கு மோஷன் வந்து இப்படி தடவிக்கிட்டு போகிற சமயத்தில் அதுலேருந்து ரத்தம் கசிவு இருக்கலாம். அந்த ரத்தத்தை வந்து நம்ம ஸ்டூலில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். மோஷனில் வந்து ரத்த டெஸ்ட் மாதிரியே பண்ணோன்னா அதில் வந்து ரத்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா ஏதோ உள்ளே வந்து ஏதோ புண்ணு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வெளியாக போகலாம். இப்போ வந்து செல்ஸ், அதுலேருந்து வர்ற செல்ஸையும் எடுத்து இது என்ன வகையான செல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் வந்துருக்கு. ஈஸியர் மெத்தட் ஃப்ரம் த பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பேஷண்ட்டோட எதிர் சைட்லேருந்து பார்த்தோன்னா ஸ்டூல் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. பட் இந்த 2 டெஸ்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நிறையா ரிசல்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்க சொல்கிறாங்க கொலோனோஸ்கோப்பி வந்து பெட்டர், சிலர் சொல்கிறாங்க ஸ்டூல் டெஸ்ட் பெட்டர். ஸோ இதில் மெயினாக மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதையாவது ஒன்றுத்தையாவது அவங்க பண்ணி ஆகணும். நிறைய பேர் ஒன்றுமே பண்ணாமல் 2த்துக்குமே பயந்துட்டு உட்காந்துருப்பாங்க, எதையாவது சொல்லிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2த்துக்குமே போகாமல் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறது நல்லது. காலன் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அதிகமாக கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்க மாதிரி இருந்தாலும், அண்ட் வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க, வெளில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற ஜென்ரல் பீப்புளுக்கு போய் சேரணுன்றதுனால நிறைய கொஸ்டின்ஸ் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், சின்ன பிரேக். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய்.
வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன்ற நிகழ்ச்சியை காலை வேளையில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து கோலன் கேன்சர் டே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ப்ளூ வேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு சில இடங்களில் ப்ளூ தரலனா வந்து மன்னிச்சிருங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோலன் கேன்சர் பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ நம்மளோட ஃபுட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுதுன்னு தெரியுது இல்லையா? இப்போலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் முறையிலேயே வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் பிடிச்ச விஷயத்தை மட்டுமே ஒரே மாதிரியான ஃபுட்டே எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து டாக்டர் சொன்ன மாதிரி அந்த ரெட் மீட் மாதிரியான வகைகள் மட்டும் அதிகமாக வந்துடுது அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது இல்லையா? அட்லீஸ்ட் வந்து 1% வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் ஹெல்த்தி விஷயமா இருந்தால் அது கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து புரியுது. திறந்து பேசலாம். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி வந்து சொல்லுங்கள். வேறு என்னென்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்காக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க? சரி, ரொம்ப சிம்பிளிஃபைடுங்க. ரொம்ப காலமாக பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கிறது வந்து ஆப்ரேஷன் முறை. பட் வந்து கேன்சரில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் மும்முனை தாக்கல், அதாவது வந்து ஆப்ரேஷன், ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி ஒவ்வொரு சில இடங்களை பொறுத்து இருக்குது. பெருங்குடல்லே வந்து நிறைய பாகங்கள் இருக்குது. பெருங்குடலில் வந்து ரைட் சைட் பெருங்குடல் கேன்சர் வியாதின்னு சொல்லுவோம், லெஃப்ட் சைட் பெருங்குடல் கேன்சர் வியாதின்னு சொல்லுவோம், அந்த வெளிக்கு போகிற துவாரத்துக்கு பக்கத்தில் வர்ற அந்த கேன்சர் வியாதியும் சொல்லுவோம், ரெக்டல் கேன்சர், ஆனல் கேன்சர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துல வர வகையான கேன்சருக்கு வந்து வேறு வேறு வகையான ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்குது. ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் சைடு குடலில் கேன்சர் வியாதி வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சில டெஸ்ட்டுகள் பண்ணுவோம். நீங்கள் சொன்னீங்க அந்த கொலனோஸ்கோப்பி, ஸ்டூல் டெஸ்ட்னு, அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வியாதி என்ன நிலைமையில் இருக்குது, என்ன ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ் வகையான வியாதிக்கும் வந்து வைத்திய முறைகள் மாறும். உதாரணத்துக்கு ஆரம்ப கட்ட வியாதி இருந்துன்னு வச்சுக்கோங்க, வைத்திய முறை வந்து ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு வகையான வைத்திய முறை தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். சர்ஜரி இருக்கும். சர்ஜரினா என்னென்னா அந்த பாகம் எந்த இடத்துல வந்து கட்டி இருக்குதோ அந்த பாகம் ஆஃப் த பெருங்குடலை மட்டும் எடுத்துட்டு திருப்பி மிச்சம் இருக்கிற நல்ல பாகத்தை வந்து ஒட்ட வச்சிடுறது. இதுதான் சிம்பிளிஃபைட் மெத்தட்லாம் சொல்லியிருக்கேன். இங்கேருந்து இது வந்து ஆரம்ப கட்ட வியாதி. ஸோ அட்வான்ஸ் வியாதினா என்ன டாக்டர் அப்படின்னா, அதில் வந்து இந்த வியாதியினுடைய தன்மை என்னென்னா, இது ஒரு இருக்கிற இடத்துல மட்டும் வளர்றது கிடையாது, அங்கேருந்து மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடிய தன்மையுடையது. ஸோ நெறிக்கட்டிகள் இருக்கு இல்லையா, நெறிக்கட்டிகளுக்கு பரவும், மற்ற உறுப்புகளுக்கும் பரவும். ஸோ நெறிக்கட்டிகளுக்கெல்லாம் பரவுறப்ப வந்து அது மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சிருவோம், ஸ்டேஜ் 3 அந்த மாதிரியே சொல்லுவோம். மற்ற உறுப்புகளுக்கு பரவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து வைத்திய முறைகள் வேறு வேறு மாறுது. ஆரம்ப கட்டத்துக்கு நான் சொன்ன மாதிரியே ஆப்ரேஷன் மட்டும் போதுமானதாக இருக்கும். அந்த கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்க்கு வந்து கீமோதெரப்பி கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆப்ரேஷன்ன்றது இருக்கிற இடத்துல கட் பண்ணி எடுத்துடுறது, கீமோதெரப்பி அப்படின்றது ஊசி வழியாக ரத்தத்தில் கலந்து போடுறது. ஸோ உடம்புல எல்லா இடத்துலையும் போய் அந்த மருந்து ஆக்ட் பண்ணுறதுனால வேறு எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அது வந்து அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரேடியேஷன் தெரப்பி, நம்ம முந்தி காலத்தில் வந்து அதை கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கரண்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கரண்ட் வைக்கிறது வந்து நிறைய மக்கள் வந்து அது தப்பாக எடுத்துக்கிறாங்க. படத்தில் காட்டுற மாதிரி ஷாக் வச்சு பேஷண்ட்டுக்கு வந்து வலி கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே கற்பனை இருப்பேன். இது அந்த மாதிரியே கிடையாது. இது வந்து கதிர்வீச்சுக்கள் போய் ஆக்சுவலாக போய் ரேடியேஷன் தெரப்பி எடுக்கிறப்ப பேஷண்ட்டுக்கு அந்த எஃபெக்டே தெரியாது, உள்ளுக்குள்ளே தான் அந்த எஃபெக்ட் நடக்கும். அதை வந்து பேஷண்ட் தப்பாக வந்து இந்த கரண்ட் வைக்கிறாங்க, ஷாக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதனாலேயும் கூட வைத்தியம் வராமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸுக்கும் வைத்திய முறைகள் மாறும். இதே இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீமோதெரப்பி வந்து அவ்வளோவா அட்வான்ஸ்டு இல்லை ஃபார் கோலன் கேன்சருக்கு. இப்போல்லாம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்குது. ஈவன் நிறைய உறுப்புகளுக்கு பரவி இருந்தாலும் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில். ஓகே, இவ்வளோ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ரே, அந்த ஸ்கேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அப்படின்னு தோணுது டாக்டர். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஓவராக வந்து கேன்சர் செல்லை உருவாகிறதுக்கு நம்மளே சில இடத்துல வந்து வலி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரைகளாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேன், இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து இதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் எப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், கேன்சர் வரலாம், குடல் கேன்சர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்றது தான் நம்ம நீங்கள் கேட்டது எக்ஸ்ரேஸ் எல்லாம் அதில் வரும். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து எக்ஸ்ரே வைத்திய முறைகள், அதாவது ரேடியேஷன் தெரப்பி வைத்திய முறை வந்து அவைலபிள் இருக்குது. இதை வந்து பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குற சமயத்தில் உதாரணத்துக்கு வந்து லிம்ஃபோமா அப்படின்ற ஒரு வியாதி முறை இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி தர வேண்டியது இருக்கும். கீமோதெரப்பியும் தருவோம், சில இடங்களில் ரேடியேஷன் தெரப்பி தருவோம். அதே மாதிரி வந்து உடம்புல வந்து வேறு எங்கேயாவது சார்கோமாஸ் அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நம்ம ரேடியேஷன் தெரப்பி தருவோம். ஸோ இது ரேடியேஷன் தெரப்பி ஒரு வகையான வியாதிக்கு நம்ம தர்றப்ப பக்கத்தில் இருக்கிற மற்ற உறுப்புகள்லையும் இந்த ரேடியேஷன் கதிர்வீச்சுக்கள் விழுகும். ஸோ அந்த கதிர்வீச்சுக்கள் விழுகிறதுனால அங்கே இருக்கிற செல்ஸில் வந்து சில மாற்றங்கள் நடக்கலாம், ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடக்கலாம்.
அதனால வந்து பல வருடங்கள் கழிச்சு இப்போ சப்போஸ் 2000 வந்து நம்ம வந்து 2010 யாருக்கா ஒருத்தருக்கு ரேடியேஷன் தெரப்பி வைத்தியம் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது இமீடியட்டாக 2011 அவங்களுக்கு வந்து வராது. பல வருடங்கள் கழிச்சு, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு. ஏன்னா ரேடியேஷன் தெரப்பினுடைய லேட் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து செகண்டரி கேன்சர் வரலாம் அப்படிங்கிறது. அது எந்த இடத்துல போய் கதிர்வீச்சுகள் படுதோ, ஸ்கேட்டர்டு ரேடியேஷன், அதாவது ஃபுல் ரேடியேஷன் பட்டுச்சுன்னா செல்ஸையே அழிச்சிரும். ஸ்கேட்டர்டு ரேடியேஷன் சைடில் இருக்கிறதுல கொஞ்சோடு போய் ரேடியேஷன் விழுகிறதுனால அந்த கொஞ்சம் விழுகிற ரேடியேஷன் தான் செல்ஸை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். ஃபுல்லாக விழுந்தோன்னா அழிச்சிரும். கொஞ்சம் விழுகிறதுனால ஜெனடிக் சேஞ்சஸ் வரும். அந்த ஜெனடிக் சேஞ்சஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி பல வருடங்கள் ஆகும். ஸோ 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழித்து கேன்சர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரேடியேஷன் தெரப்பி முறையை பொறுத்து. எக்ஸ்ரே வந்து எப்படி நம்ம யூஸ்வலாக சொல்லணும்னா, நிறைய தடவை ஒருத்தர் போய் எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சிடி ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வரலாம். அதனால சில மாற்றங்கள் குடலில் எந்த உறுப்பில் வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கேன்சர் வியாதி வரலாம். இது எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. ஓகே. ஸோ இப்போ ரேடியேஷன் தர போகிறாங்கன்னா உடனே வந்து பேஷண்ட் பயந்துடக்கூடாது. உடனே அவங்க பயந்துடக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு ரேடியேஷன் எடுக்கிறவங்க எடுக்காமல் இருந்துடக்கூடாது. ரேடியேஷன் எடுத்தால் 100 பேர் எடுக்கிறாங்கன்னா 1% இல்லை 2% தான் வேற வியாதி ரேடியேஷனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். மீதி 99% வந்து அந்த ரேடியேஷன் தெரப்பினால பெனிஃபிட் உபயோகம் தான் அடைவாங்க ஒழிய அதனால எந்த வகையான ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற முக்கால்வாசி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதை. ஓகே. ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள்னு ஏதாவது இருக்கா? நீங்கள் இதை சொல்லும் பொழுதே வந்து காரணங்கள் இன்னும் முழுமையாக வந்து அறியப்படலை, இன்னும் வந்து 100% இதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்ல முடியல அப்படின்னு வந்து சொன்னதுனால இதுக்கு வந்து ஒருவேளை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் காரணமாக இருக்கலாமா, அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது டாக்டர். சரி, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து வியாதியே வராமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பாட்டம் லைன். இந்த வியாதியை தவிர்க்க முடியும். இந்த வியாதியை வந்து ஆரம்பத்தில் இல்லாட்டி ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம எய்மாக இருக்கணும். அதே மாதிரியா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம். நீங்களே அதில் பதிலும் சொல்லிட்டீங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். சரியா? இதில் வந்து டயட் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக எக்ஸசைஸில் இருக்கிறது, குண்டாகாமல் பார்த்துக்கிறது, ஒபிசிட்டி இல்லாமல் பார்த்துக்கிறது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், நாட் டு கிராஸ் த லிமிட். அதுக்கு நீ நாட் டு கிராஸ் த லிமிட்னா டெய்லி பண்ணலாமா அப்படின்றது கிடையாது. அவாய்ட் பண்ணுறது இஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு தெரிஞ்ச விஷயங்கள். இது எல்லாமே நீங்கள் சொன்ன அந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைலில் விழுந்துடும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, சிகரெட் ஸ்மோக்கிங் இல்லாமல் இருக்கிறது, ஆல்கஹால் கன்சம்ஷன் இல்லாமல் இருக்கிறது, குண்டாகாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாமே அதில் வந்துடும். அதர் திங் இஸ் அ டயட் மாடிஃபிகேஷன். இதெல்லாம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், மனுஷனாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என்ன கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். இதை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன நாங்கள் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் கூடயே வந்து ஒரு மெத்தட் கால்டு ஸ்க்ரீனிங். ஒரு ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து தயவு செஞ்சு உங்களை ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா சார் கேட்ட மாதிரியா ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் வைத்தியம் பண்ணோன்னா சின்ன வைத்தியம், செலவுகள் கம்மி, சர்வைவல், அதில் வர்ற ரிசல்ட்ஸ் வந்து எக்ஸலண்ட். ஸோ இதே இது அட்வான்ஸ்டு டிசீஸ் அப்படின்னு சொன்னால் வைத்திய முறை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், செலவுகளும் ஜாஸ்தியாக இருக்கும், கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. நிச்சயமாக சில விஷயம்லாம் வந்து பேசுறதுக்கு இதெல்லாம் வந்து பேசணுமா அவசியமா அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு இது சரியான டைமா அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து பேசினா வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கும்னு பேச மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும், அதாவது வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டா ஒரு ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விடுற பற்றி ஒரு நோயை பற்றி பேசினாலும் நீங்கள் அப்பப்போ பேசுகிறப்போ ரொம்ப காஷியஸாக அதை பயமுறுத்தாத மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் நம்ம எப்படி தவிர்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஸ்டைல் மூலியமாகவும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம் இன்னைக்கு இல்லையா, அந்த காலன் கேன்சர் அப்படிங்கிற டாபிக். எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து இது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து நாங்கள் வந்து பேசணும். நிறைய விஷயங்களை ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய்.
வெல்கம் பேக் ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சி. இந்த காலை வேளையில பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் குர. ஸோ கோலன் கேன்சர் சம்பந்தமா நம்மளுடைய கெஸ்ட் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா அவர் டைம் டு டைம் ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். இதை பயப்படுறதுக்காக மற்றவங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை நான் சொல்றேன். இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நிச்சயமா வரும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்க டயக்னைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு தானே டாக்டர் சொன்னாங்க. நிச்சயமா. ஆனால் இப்போ சொல்ற விதம் அப்படிங்கிறதுக்குல்ல அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட அதை வெளிப்படுத்துறோம், அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் சொல்றதுக்கு உண்மையான ஒரு ரீசன் மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான ஒரு பலனே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நல்ல விஷயத்தை சில பேர் எலாபரேட் பண்ணி ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. ஸோ பாத்திலே நிறைய பேர் எந்திரிச்சு வேற போயிடுவாங்க இல்லையா. சில பேர் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி புதிராவே வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிதைக்கப்பட்ட விதை அப்படின்னே சொல்லலாம். அது மூலியமா எந்த விஷயமும் வெளிப்படாது. ஆனா சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் பிரீஃபாகவும் அழகாகவும் தேர்ந்தெடுத்து சில வார்த்தைகள் மூலமா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேச்சர்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்துப்பாங்க. இறையன்பு சாரை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க, பார்க்கலாம். நம்ம யார்கிட்ட வேணால் அன்பு செலுத்தலாம், அது தப்பே கிடையாது. சம்பந்தம் இல்லாதவங்ககிட்ட கூட அன்பு செலுத்தலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாப்பிட போகிறோம். இப்போ அங்கே ஒருத்தர் நமக்கு பரிமாறுறாரு. இப்போ பரிமாறுறவர் நமக்கு பரிமாறும்போது ஒரு இட்லி சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்டோன்னா இட்லி ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது, சட்னிலாம் பிரமாதமாக இருக்குது, சாம்பார் வித்தியாசமாக இருக்குது, வீட்டு சாம்பார் மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பரிமாறுறாரு இல்லை அவர்கிட்ட இட்லி ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொன்னால் உடனே அவர் எனக்கும் இட்லிக்கு என்னங்க சம்மந்தம், குக்குக்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்ல போகிறாரு. உடனே அவர் அப்படிங்களா சார், தேங்க்ஸ் சார். இப்போ நம்ம குக்கை கூப்பிடுங்க, இந்த இட்லி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல போடுமா? இது ஒவ்வொருத்தருக்கும் இட்லி நல்லா இருக்கா, சட்னி நல்லா இருக்காங்கிறது குக்கு கேட்டிருப்பார். அவர் ஷெஃப் அங்கே உட்காந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சம்மந்தமே இல்லை தான், இதில் அவருக்கு தொடர்பே கிடையாது. ஆனால் இவர்கிட்ட என்ன பண்ணுறோம், சரிங்க ரொம்ப நல்லா இருந்தது இட்லி ஒன்றா, அவர் தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ என்னென்னா நல்ல விஷயத்தை என்ன பண்ணுறோம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம். ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் என்ன பண்ணுறோம், சம்மந்தப்பட்டவங்களுடைய பார்வைக்கு கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியானது எத்தனை பேர்கிட்ட வேணால் சம்மந்தம் இல்லாதவங்ககிட்ட கூட சொல்லலாம், யார்கிட்ட வேணால் சொல்லலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஒலிம்பிக்கில் இந்த ப்ரைஸ் வாங்கினவங்க இந்த கை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா யார் யார்கிட்டயே போய் கை கொடுக்குவாங்க. ஒரு தேர்தலே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்க ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்டு போய் இவங்க கை கொடுக்கறதில்ல, நன்றி சொல்கிறதில்ல. போட்டவங்களுக்கும் சரி போடாதவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே தான் நன்றி சொல்லுவாங்க. இது மனித இயல்பு. ஆனால் கோபம் இருக்குல்ல, இது தவறான நபர்கள்ட்ட கோபப்பட்டால் என்ன ஆகும்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பர்டிகுலர் கூரியர் கம்பெனி மேலே ஒரு கோபம். ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான தபால் வந்திருக்கு, அந்த தபாலை உரிய டைமில் இவர் டெலிவர் பண்ணலை. இதனால் என்ன பண்ணிட்டாருன்னா இவர் ஒரு முடிவு எடுத்துட்டார். என்னென்னா இந்த கூரியர் கம்பெனி டெலிவர் பண்ணுற எந்த தபாலையும் நான் வாங்க மாட்டேன்னு. இது எவ்வளோ ஒரு தமாஷான ஒரு டெசிஷன் பாருங்கள். ஒரு நாள் நான் அவருக்கு தபால் அனுப்புகிறேன், அந்த கூரியர் கம்பெனியில் அனுப்புகிறேன், அது திரும்பி வந்துடுச்சு. என்னென்னா சார் அவர் ப்ரொஃபஸர் எங்கள் கம்பெனி தான் வாங்க மாட்டார் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இப்போ என்னென்னா அது அந்த கம்பெனிக்கு தண்டனையா எனக்கு தண்டனையா? ரெண்டு பேருக்குமே இல்லை. ஏன்னா அவர் கேட்ட விஷயத்தை தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அவருக்கு தான் தண்டனை, அவருக்கு தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போகாமல் விட்டுரும். இப்போ கோபத்தை தவறான நபர்கள் மேலே செலுத்துறதுங்கிறது யாருக்கு லாபம்? அல்லது இப்போ யார் மேலே கோபப்படுறது? சம்மந்தப்படாத நபர்கள்ட்ட கோபப்பட்டால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தானே நஷ்டம். ஆனால் நாம் எல்லாருமே இதை டெய்லி செஞ்சிட்ருக்கோம். சம்பந்தப்படாத ஆளுங்க மேலே நம்ம கோபப்படுறோம். நாம் எய்தவரை விட்டு விட்டு அம்புகளின் மீது கோபப்படுகிறோம். டெய்லி பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதுக்கெல்லாம் கோவப்படுறோம், இன்றைக்கி நைட்டு உட்காந்து ஒரு ரீகாப்சுலேட் பண்ணுங்கள். இதில் பல நேரங்களில் சம்மந்தப்படாதவர்கள் மேலே நம்ம கோவப்படுறோம். ஒரு ஃபைலை தூக்கி எறிகிறோம், அந்த ஃபைல் என்ன பண்ணோம், அந்த அட்டை, அது பேப்பர், அது என்ன பண்ணோம், செருப்பு அப்படியே வேகமாக உள்ளே விடுறோம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? டம்ளரை டப்புன்னு வைக்கிறோம், அந்த டம்ளர் என்ன பண்ணோம்? நம்ம நிறைய நேரங்களில் பொருள்கள் மேலே காமிக்கிற கோபத்துலேயே அர்த்தம் இல்லை, மனிதர்கள் மேலே காமிக்கிற கோபத்துலேயே அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த மனிதர்கள் என்ன, இவங்களில் வேறு யாரோ இதுக்கு காரணம். நம்ம எரிஞ்சு விழுறதுனால என்ன ஆக போகுது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு கோபம் வந்துச்சுன்னா அப்படி தண்ணியை தட்டி விடுவாங்களாம். இந்த கண்ணாடி உடஞ்சி அதெல்லாம் எடுத்து,
இது என்ன யாருக்கா கையில் தானே குத்தும், இதில் என்ன லாபம் இருக்குது, இது என்ன ஆக போகுது, இதனுடைய விளைவு ஏதாவது தெரிய போகுதா? எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம இங்கே போய் ஒரு சுவரொட்டி ஓட்டுறோம். அந்த சுவரொட்டியை ஓட்டுறதுனால என்ன பெரிய எதிர்ப்பு? சம்மந்தப்படாதவங்க அதை பார்க்க போகிறாங்களா, படிக்க போகிறாங்களா? அமெரிக்காவிற்கு ஒரு கண்டனம்னு இங்கே வண்ணாரப்பேட்டையில் ஒரு போஸ்ட் ஓட்டுறோம். இதில் என்ன ஆக போகுது? நமக்கு தான் செலவு. நம்ம கோபத்தை இஷ்டப்படி காட்டினா, தேவையில்லாத இடங்கள்லாம் காமிச்சோம்னா அதனால் பிரயோஜனம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது நமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் மகிழ்ச்சியை தொடர்பில்லாத நபர்களுக்கு கூட தெரிவிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வருத்தத்தை தொடர்புடைய நபர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முடியாத போது, புரிய வைக்கிற அளவிற்கு வசதிகள் இல்லாத போது, புரிய வைக்கிற அளவிற்கு துணிவு இல்லாத போது, பலவீனமானவர்கள் மீது அதை காண்பிப்பதிலோ இறக்கு வைப்பதிலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. சில நேரங்களில் தொடர்புடையவர்களை தண்டிப்பதாக நினைத்து நம்மை நாம் தண்டித்துக் கொள்கிறோம். எனவே வாழ்க்கையை நுகர்வதற்கு ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் என்பதை நெறிப்படுத்தி வாழ்பவர்கள்தான் உயர்ந்த இடத்தை பெற முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்றைக்கி அவர் கொடுத்து போன கான்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெப்சைட்டை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சைட் நம்மளோட டாபிக் சம்மந்தப்பட்ட மாதிரியானது தான். medicinenet.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான மாத்திரை மருந்துகள்லாம் ஒரு நாளும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, எதுக்காக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக என்ன கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க, இதை யூஸ் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாத்திரை என்ன ஒரு பேரில் வித்துட்டு இருக்காங்க, இதை யாரெல்லாம் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா நோய்களுக்கும் உண்டான மெடிசன்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்ல. சூப்பர் வரும். இன்னொரு தடவை அதோட பேர் சொல்லுங்க. medicinenet.com அப்படிங்கறத. medicinenet.com. சூப்பர் வரும். இந்த புற்றுநோய் பத்தி இன்னைக்கு நம்ம பேசணும் இல்லையா? புற்றுநோய் எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஜென்ரலா நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபீவர் வர்றதோ, வாமிட்டிங் வர்றதோ, அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஸோ இது புற்றுநோயா இருக்கலாம் அப்படின்னு கூட நம்மளால யோசிக்க முடியாத மாதிரி இருக்கிறனால தான் நிறைய பேர் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை ஐடென்டிஃபை பண்ண தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது சம்பந்தமா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்படின்னா, ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் மூலமா ஒரே ஒரு செல், இந்த புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒரு செல் உருவாச்சுனா கூட ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை கண்டுபிடிச்சு சின்ன சின்ன மாத்திரைகள்னாலையும் மெடிகேஷன்னாலையும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையுமே அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போ ப்ராக்டிக்கலாக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட வரும், உங்களுக்கு ஒரே ஒரு செல் மட்டும் கேன்சர் அஃபெக்டடாக இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா பயப்பட வேணாம், ஜஸ்ட் காலையில எழுந்துக்கோங்க, யோகா பண்ணுங்க, அப்புறம் நல்லா ஃபுட் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், சரியாயிடும். மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன் வச்சிருப்பாங்களா, எல்லா குரூப்புக்கும் எல்லா வருஷ பசங்களுக்கும் அதுதான் உதாரணமா வச்சு அதை தொங்க விட்டு காட்டிட்டே இருப்பாங்க. அது மாதிரி என்னையும் ஒரு எக்ஸாம்பிளா நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல. பட் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்மள ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம், ஒரு உதாரணமா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையின் பொருளா கூட இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நபரா இந்த நாள்ல மாற போறீங்க. ரொம்ப ப்ராடக்டிவாகவும் இருக்க போகுது இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறோம். திருப்பி நாளை காலைல 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். அதற்கும் டாடா அண்ட் பை பை ஃப்ரம் வருண் மற்றும் சௌமியா ஆன் இனியவாய் இன்று.